வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஏஜ் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா, த ப்ராடக்ட் ஆஃப் அருண்ஸ் ஏஜ் 2 years ago and his age 3 years from now is 3 less than thrice his present age. What is his present age? தமிழில் இதே கொஷின் பார்க்கலாம். அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போதைய வயது என்ன? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு சம்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரியாத அந்த ஏஜை என்ன பண்ணிடுவோம், எக்ஸ்ன்னு வச்சுப்போம் இல்லையா, எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் அருணின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் சொல்லியிருக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது, 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது. அப்போ இந்த எக்ஸை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 ஆண்டுக்கு முந்தைய வயது அப்படின்றப்ப எக்ஸ் -2, ஓகேவா, எக்ஸ் -2. அதே மாதிரி 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது, அப்போ எக்ஸ் +3. இந்த மாதிரி 2 ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் x² + 3x, இதை வச்சு இங்கே மல்டிபிள் பண்ணுறோம், ஓகேவா. 3x அடுத்து திருப்பி 2 வச்சு மல்டிபிள் பண்ணும்போது -2x, 2 3s are 6, -6, ஓகேவா. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இங்கே இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொரு விஷயம் இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால். அப்போ 3 மடங்கு என்னது, 3x 3 கழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ராடக்ட். இதை இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் 3x -3ன்னு வருது, ஓகேவா. இப்போ பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு எங்கிட்ட என்ன ஆயிடுது, இங்கே 3x -2x என்ன ஆயிரும், எக்ஸ்ன்னு ஆயிருமா, x² ப்ளஸ் எக்ஸ், 3xலேருந்து -2x சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம், -6 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 3x -3 இருக்குது. இப்போ இந்த 3x இங்கே உள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், -3xன்னு ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், மைனஸ் ஒரு எக்ஸ் கழிஞ்சால் -2xன்னு மாறிடும். இப்போ 3x ஈக்குவல் இங்கிட்ட வந்தால் -3x, ஆல்ரெடி இங்கே ஒரு +x இருக்குது, ஒன்றை கழிச்சிட்டோம்னா -2xன்னு ஆயிரும். இங்கே -6 இருக்குது, இது ஈக்குவல் இங்கிட்ட வந்தால் +3ன்னு வரும். ஸோ -3 ஆயிரும். ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருதா. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோமா, காரணிப்படுத்துகிறோன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, x -3 இன்ட்டு x + 1 அப்படின்னு வரும், ஓகேவா. உங்களுக்கு காரணிப்படுத்த தெரியும் இல்லையா. பெருக்குனா இந்த நம்பரும் இந்த 2 நம்பரையும் பெருக்குனா 1 3 is 3, -3னால -3 + 1ன்னு எடுத்துருக்குறோம். இங்கே பெரிய நம்பர் இங்கே -2ன்னு இருக்கனால பெரிய நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிச்சோன்னா நம்மளுக்கு 2 வரணும். பெருக்குனா இந்த நம்பரும் கூட்டினாலோ கழித்தாலோ இந்த நம்பரும் வர மாதிரி நம்ம ஃபேக்டரைசேஷன் எடுப்போம். x -3 x + 1. அப்போ ஆன்சர் என்னது, x -3னா x = 3 ஆயிரும், -3 = அங்கிட்டு போகும்போது +3 ஆயிரும். இங்கிட்ட x -1 வரும், -1 நம்மளுக்கு தேவையில்லை. ஆன்சர் என்னது, 3. ஆன்சர் என்னது, 3. அருணின் தற்போதைய வயது 3. இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் சொல்லித்தரேன். நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன்லேருந்து நம்ம சொல்யூஷன் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 3 எடுத்துக்கிடுவோம். ஆப்ஷன் 3 எடுத்தோன்னா என்னாகும், என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனிங்களேன். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க மாதிரி 3 மடங்கு இல்லையா, தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கூட்டினோம். அப்போ 3² -3, 3² -3ன்னு வச்சுக்கிற போது 3² என்னது 9, 9 - 3 என்னது, ஆன்சர் 6, ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்க, தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது என்னது, 6 கிடச்சிருக்கு. அருணின் 2 ஆண்டு வயது, 2 ஆண்டு முந்தைய வயது, இப்போ வயது 3ன்னு வச்சுக்கிட்டோன்னா 2 ஆண்டுக்கு முந்தைய வயதுனா என்னது, 3 - 2 1. அதே மாதிரி 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதுனா 3 + 3 6. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம். அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், பெருக்கணும். 6 1 is 6, அப்போ 6 வந்துருச்சா. அருணின் தற்போதைய வயதை 3 மடங்கோடு 3ஐ கழித்தால், 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் 6ன்னு கிடச்சிருது. அது என்ன ஆகுமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வயசையும் 3 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வயசையும் ப்ராடக்ட் பெருக்கணுன்னா கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா.
ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. கிடச்சிருக்கா உங்களுக்கு? புரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தான் ஆஸ் அ ப்ரொசீஜர் இப்படி தான் எழுதணும். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் எழுதுக்கவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்ளை பண்ணிகிட்டே வரணும். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம ஏஜ் சம்மில் செகண்ட் சம் பார்க்கலாம். த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் அருண் அண்ட் சுரேஷ் ஆர் 24 years and 36 years respectively. What was the ratio between the ages of Suresh and Arun 8 years ago? இது பார்க்கும்போது சிம்பிளாக தான் இருக்குது, கொஞ்சம் கவனிங்களேன். தமிழில் பார்க்கலாம். அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அருணோட ஏஜ் எழுதிக்கலாம். இங்கே சுரேஷோட ஏஜ். அருணோட ஏஜ் என்னது? 24. சுரேஷோட ஏஜ் 36. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 8 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 8 ஆண்டை கழிச்சிருவோம் இல்லையா? 8 years பேக் என்ன வரும்? 24 - 8 16. 36 - 8 என்ன வருது? 28. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 4 4s are 16. 7 4s are 28. ஓகேப்பா? அப்போ ரேஷியோ என்னது? 4:7 ஆப்ஷனில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது, கொடுத்துருக்க வயசு அருண் மற்றும் சுரேஷின் தற்போதைய வயதுகள் முறையே 24 36 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்கன்றதை கவனமாக படிங்க. சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம், சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம். அப்போ 7:4ன்னு வரணும். ஓகேவா? ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிங்கன்னா ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சூஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? காம்படேட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும். கவனமாக ஒன் செட் வைஸ் சம்மை எப்போவுமே ரீட் பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சரியான விஷயமா இருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தோன்னா, த ஏஜஸ் ஆஃப் ராகுல் அண்ட் ஹாரூன் ஆர் இன் த ரேஷியோ 5:7. 4 years later the sum of their ages will be 56 years. What are their present age? தமிழில் பாருங்கள். ராகுல் மற்றும் ஹாரூனின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:7. 4 ஆண்டுகள் கழித்த அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56 வருடங்கள். அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் என்ன பண்ணுவோம்? 5 கொடுத்துருக்கத 5:7 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 4 ஆண்டுகள் கழித்து. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல எப்போவுமே என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஏஜ் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிருவோமா? அப்படி தானே வச்சுக்கிருவோம். 4 ஆண்டுகள் கழித்து அப்படின்னு வரும்போது +4. 5x + 4 × 7x + 4. ஓகேவா? நான்கு ஆண்டுகள் கழித்து அவர்களின் வயதுகளின் கூடுதல். ஸோ கூடுதல்ன்றனால ப்ளஸ் போட்டுக்கிறோம். வயதுகளின் கூடுதல்ன்றனால 5x + 4 + 7x + 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். என்னது? 56. அப்போ ஈக்குவல் 56. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ 5x + 7xன்னு இருக்குது. அப்போ ஆட் பண்ணலாம். 12x ஆயிரும். ப்ளஸ் 4 + 4 8 ஈக்குவல் 56. இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது -56ன்னு ஆகும். அப்போ 12x என்ன ஆகும்? 56 - 8னா 48 வரும் இல்லையா? அப்போ x ஈக்குவல் 48 / 12 ஆகிடுமா இது? அப்போ 4 12s are 48. அப்போ x ஈக்குவல் 4. x ஈக்குவல் 4ன்னு கிடச்சிருது. நம்ம என்ன வச்சுக்கிறோம்? கொடுத்துருக்க ஏஜை 5x 7xன்னு தான் வச்சுக்கிறோம். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ கிடச்சிருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 5xனா 5 4s are 20. 7xனா 7 4s are 28. இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கலா அண்ட் வாணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கலா சேஸ் டுடே இஸ் மை பர்த்டே அண்ட் ஷி ஆஸ்க்ஸ் வாணி, when will you celebrate your birthday? Vani replies, today is Monday and I celebrated my birthday 75 days ago. Find the day when Vani celebrated her birthday.
இப்போ தமிழில் பார்க்கலாம். கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். வாணியிடம், உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டாள். அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை. நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். கொஞ்சம் சிம்பிள் தான். 75 நாள் சொல்லியிருக்கிறாங்களா, நம்மளுக்கு வாரத்தில் 7 நாள்னு தெரியும். ஸோ 75 என்ன பண்ணணும் அப்படின்னா 7ஆல் டிவைட் பண்ணணும். 1 7 is 7, ரிமைண்டர் 0. அப்போ 5 போடுவோம் இல்லையா, அப்போ என்ன இருக்கும், 10 7 வரும், ரிமைண்டர் 5 வரும். ஓகேவா, 10 7 70, ரிமைண்டர் 5. இப்போ 5 இருக்குது. இப்போ கடைசியாக வாணி எந்த கிழமையில் பிறந்தநாள் கொண்டாடினா தான் சொல்லியிருக்கிறாங்க, திங்கக்கிழமை. திங்கக்கிழமைக்கு முன்னாடி 5ஆவது நாள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறாங்க. ரிமைண்டர் 5 வந்திருக்கனால திங்களுக்கு முன்னாடி என்ன கிழமைன்னு பார்க்கணும். திங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஞாயிறு. அதற்கு முன்னால் சனி. அதற்கு முன்னால் வெள்ளிக்கிழமை. அடுத்தற்கு முன்னால் வியாழன், புதன், செவ்வாய், இப்போ திங்கள். இந்த மாதிரி வரும் இல்லையா. இப்போ திங்களுக்கு முன்னாடி 5 நாள், 5ஆவது நாள் அப்படின்னா 1 2 3 4 5. 5ஆவது நாள் என்ன வருது, புதன்கிழமை. அப்போ ஆப்ஷன் பி. புரியுதா உங்களுக்கு? ஆப்ஷன் பி தான் சரியான விடை, புதன்கிழமை. அவளோட பிறந்த நாளாக அவள் புதன்கிழமை கொண்டாடி இருக்கிறா. புரிஞ்சதா உங்களுக்கு? கொடுத்துருக்க எத்தனை டேஸோ அதை நம்ம அந்த வீக் டேஸால் நம்ம வகுக்கிறோம். ரிமைனிங் வரதை அந்த நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த கணக்கு பார்த்தோன்னா, ராமன்ஸ் ஏஜ் இஸ் 3 times the sum of the ages of his 2 sons. After 5 years, his age will be twice the sum of the ages of his 2 sons. Then the present age of Ramans is what? ராமனின் வயது அவருடைய 2 மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்போவும் என்ன பண்ணுவோம், ராமனோட வயது நம்மளுக்கு தெரியாது, சொல்யூஷன் எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், ராமனோட வயது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அவருடைய 2 மகன்களின் வயதை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? 2 மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 மடங்கு. ஓகேவா? அப்போ x = 3y. அவங்க அப்பாவோட வயசு எப்படி இருக்குமா, ராமனோட வயசு அவன் பையனோட வயசு மாதிரி 3 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள் கழித்துனா x + 5. ஓகேவா? x + 5 எப்படி இருக்குமா, மகன்களோட வயது 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ y + 2 × y + 5, 2 × y + 10. ஓகேவா? 2 பசங்கள்ல, அதனால் 10. x + 5 = 2 × y + 10. இப்போ இதை அப்படியே ஈக்குவேஷனை மாற்றலாமா, x + 5 2y + 20 இருக்கும். அப்போ x + 5 இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகும்போது x - 2y ஆகிடுமா, ஈக்குவல்ட்டுக்கு வரும்போது இது 20 + 5 ஈக்குவல்ட்டுக்கு போது -5 ஆயிருமா. அப்போ 15 வந்துடும். x - 2y = 15. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போ எல்லா டைமே ஒய்யாக மாற்றணும்னு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் எந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. x = 3y. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3yன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3y - 2y = 15 அப்படின்னா 3yலேருந்து 2y கழிச்சா என்ன வந்துடும், ஒரு y கிடச்சிரும். y = 15 நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ y = 15 நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்,
நம்ம x = 3yல சப்ஸ்டியூட் பண்ணி xோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அப்போ x = 3y பதி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா it implies என்ன ஆயிருது, x = 3y. இந்த இடத்துல yயோட வேல்யூ என்னது 15. அப்போ x = 15 3s are 45. x = 45ன்னு கிடச்சிருது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சொல்யூஷன் என்னது, x = 45. அப்போ அவங்க அப்பாவோட ஏஜ் என்னது 45. இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிடுறோம். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். மேரி இஸ் 3 times older than நந்தினி. After 10 years, the sum of their ages will be 80. Find Mary's present age. ஓகேவா? தமிழில் பாருங்கள். மேரி நந்தினியின் வயதை போல் மும்மடங்கு மூத்தவர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 80 ஆக இருக்கும் எனில் மேரியின் தற்போதைய வயதினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மேரியோட வயது என்ன சொல்லியிருக்கிறாங்க, மேரியோட வயது எம்னு வச்சுக்கலாம், நந்தினியோட வயது என். மேரி நந்தினியின் வயதை போல் 3 மடங்கு, அப்போ 3n. ஓகேவா? m = 3nன்னு வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தோன்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகுனா m + 10 + n + 10 = என்னது 80. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 80 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ m நந்தினியோட வயசு, m மேரியோட வயசு, n நந்தினியோட வயசு, 2 பேர் வயசோட 10 கூட்டியிருக்கிறோம். அதோட கூடுதல் எப்படி இருக்குமா 80 இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எம்முக்கு பதிலாக நம்ம ஒரே மாதிரியான வேரியபிளாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ எம்முக்கு பதிலாக நம்ம என்னன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 1 இதை 2ன்னு வச்சுக்கிட்டோன்னா 2ல் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் 2 in 1. 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, எம்முக்கு பதிலாக 3n + 10 + 10 20ன்னு போட்டுக்கலாமா. 3n + n + 20 = 80. ஓகேவா? இப்போ 3n + n 4n ஆயிருமா. 4n = 20 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும், சப்ட்ராக்ட் ஆயிரும். 80 - 20 60 ஆயிரும். அப்போ n = 60 / 4. அப்போ 15 4s are 60. இப்போ n = 15ன்னு கிடச்சிருது. இப்போ நந்தினியோட வயசு நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, 15ன்னு கிடச்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு என்ன வேண்டும், மேரியின் தற்போதைய வயது தான் வேணும். நந்தினியோட வயதை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மேரியோட வயசை கண்டுபிடிச்சிக்கலாமா. அப்போ m = 3n. அப்போ 3 × 15 m = என்ன வரும், 3 × 15 போட்டோன்னா 15 3s are 45. 15 3s are 45. அப்போ மேரினோட ஏஜ் என்னது 45. ஆப்ஷனில் 45 இருக்கா, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ 45 இஸ் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா உங்களுக்கு? வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ராஜுஸ் ஃபாதர் ஏஜ் இஸ் 55 years. ராஜுஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 5 years more than 3 times ராஜுஸ் ஏஜ். ஓகேவா? ராஜுஸ் ஃபாதர் ஏஜ் இஸ் 5 times more than 3 times ராஜுஸ் ஏஜ். Find the ராஜுஸ் ஏஜ் if his father is 44 years old. தமிழில் பாருங்கள். ராஜுவின் தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம். ராஜுவின் தந்தை வயது 44 எனில் ராஜுவின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லுங்கள், ராஜுவின் தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கு. இப்போ ராஜு வயது தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அவங்க தந்தையோட வயதை போல் 3 மடங்கு அவருக்கு. அப்போ 3x + 5. 3 மடங்கை விட 5 அதிகம்னு வேறு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. 5 years more than 3 times ராஜூஸ். அப்போ 3 மடங்கு + 5 = அவங்க அப்பாவோட ஏஜ் என்னது 44. அப்போ 5 அந்த பக்கம் போச்சுன்னா 44 - 5 3x = 39 ஆயிரும். அப்போ x = 3 போச்சுன்னா 39 / 3. 1 3 is 3, 3 3s are 9, 13.
13 3 சார் 39. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 13. அப்போ ராஜுவோட வயசு என்னது? 13. ஆப்ஷன் சியில் இருக்குது. புரிஞ்சதா உங்களுக்கு? அவங்க அப்பா வயசை போல் 3 மடங்கு, அதில் 5 அதிகம். அப்போ அப்பாவோட வயது 44. அதுலேருந்து நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். புரியுதா உங்களுக்கு? புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சம் பார்த்தோன்னா, ஏஜஸ் ஆஃப் 2 persons ஆர் இன் த ரேஷியோ 1:3. ப்ராடக்ட் ஆஃப் their ஏஜஸ் இஸ் 48. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் their ஏஜஸ்? இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் 1:3. வயதுகளின் பெருக்கற்பலன் 48 எனில் அவர்களின் வயது வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வயதுகளின் விகிதம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 1:3. ஓகேவா? நம்ம எப்போவும் என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோமா? அப்போ 1x 3xன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ 1x இன்ட்டு 3x இல்லையா? வயதுகளின் விகிதம்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். வயதுகளின் பெருக்கற்பலன் 48 எனில் அவர்களின் வித்தியாசம்னு கேட்டிருக்கிறாங்க. பெருக்கற்பலன்னா 48. அப்போ வந்து இது ரெண்டையும் பெருக்கிக்கிறோமா? பெருக்கிக்கிட்டோன்னா என்ன வரும்? 3x² வரும் இல்லையா? 3x² ஈக்குவல் டு 48. அப்போ x² ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு அங்கிட்ட போச்சுன்னா டிவிஷன் ஆயிரும். 48 டிவைடட் பை 3 16. 3s are 48. அப்போ x² 16. அப்போ x ஈக்குவல் டு 4 4s are 16. அப்போ x ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் x ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிரும். இப்போ x ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 1x + 3xல் வந்து என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டியூட் பண்ணி அதை சரி பண்ணிடுவோமா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? அவர்களின் வயதுகளின் வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3x - 1x ஈக்குவல் டு என்னன்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 3x - 1x 2xன்னு ஆயிருமா? 2x ஈக்குவல் டு என்னன்னு வரும். இப்போ 2xக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 × 4. 2 4s are 8. அப்போ ஆன்சர் என்னது? 8. அவங்களோட வயதுகளின் வித்தியாசம் என்னது? 8. ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? கொடுத்துருக்க ஏஜஸை வச்சுக்கிறோம். அந்த ஏஜஸோட ப்ராடக்ட் பெருக்கல் பலன் 48ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3x² இது ரெண்டையும் பெருக்கிக்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடறோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணி வித்தியாசம் கண்டுபிடிக்க போகிறோம். 1:3ன்ற வயதுகளோட வித்தியாசம். அப்போ 3xலேருந்து ஒரு எக்ஸை கழிச்சிருவோமா? அப்போ 2x கிடைக்கும். அதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு வயதுகளோட வித்தியாசம் கிடச்சிரும். புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ இந்த சம் பார்த்தோன்னா, த ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் 2 years ago and his age 4 years from now is 1 more than twice his present age. வாட் இஸ் ஹிஸ் ப்ரெசன்ட் ஏஜ்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள். குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா குமரனோட தற்போதைய வயது தான் நமக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினால்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோமா? 2 மடங்கோடு 1னா 2x + 1. ஓகேவா? 2x + 1 1 கூட்டினால் கிடைப்பது குமரனின் என்ன கிடைக்குதா? 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதுனா என்ன பண்ணுவோம்? x - 2. அப்புறம் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பது. அப்போ பெருக்கல் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதுனா x + 4. x + 4 இது ரெண்டையும் பெருக்க கிடைக்கிறதுக்கு சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2x + 1 அப்படியே இருக்கட்டும். இதை மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? x² + 4x - 2x. ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு இதை பெருக்கிறோம். அடுத்து -2 வச்சு -8. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 2x + 1 இருக்குது. இப்போ 2x கேன்சல் ஆகிருமா? கேன்சல் ஆகிடும். 2x எப்போ கேன்சல் ஆகும்? வெயிட் 2x + 1 x² + 4x - 2x + -8 இருக்குது. இப்போ பாருங்கள், x² + 4xலேருந்து -2x சப்ட்ராக்ட் பண்ணோன்னா +2xன்னு ஆயிரும். 4லேருந்து 2 போக 2x - 8. இப்போ இந்த 2x + 1 இங்கேயும் 2x கேன்சல் ஆயிரும். அப்போ 1 இருக்கும். x² - 8ன்னு இருக்கும்.
இப்போ நம்மளுக்கு x² மட்டும் பார்த்தோன்னா என்ன வரும், -8 ஈக்குவல் இங்கிட்டு போனால் என்ன ஆயிரும், +8 ஆயிரும். அப்போ 9x². அப்போ x² 9னா x = என்ன வரும், x = 3. ஓகேவா, x = 3ன்னு இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. என்ன சொல்லியிருக்காங்க, அவரின் தற்போதைய வயது 2 சமமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா. அவருடைய தற்போதைய வயது 3. ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. சொல்லியிருக்கதை நம்ம கணக்கு பொறுமையாக வாசித்து அதை அப்படியே எழுதினா போதும். குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினான்னு சொல்லியிருக்காங்களா. த ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் 2 years ago அண்டு ஹிஸ் 4 years அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் அந்த 2 மடங்கோடு 1 கூட்டினால் 2x + 1 ஈக்குவல் டு 2 ஆண்டுக்கு பின்னாடி, 2 ஆண்டுக்கு முன்னாடி, அப்போ x - 2 4 ஆண்டுக்கு பின்னாடி. இந்த 2 பேருக்குன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரும் இதுவும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதை ஈக்குவல் பண்ணிக்கிட்டே எழுதுகிறோம். இதை ப்ராடக்ட் பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம், பண்ணி சிம்பிளிஃபைலாம் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸோட வெளியே கிடச்சிரும். அப்போ எக்ஸ் என்னது, குமரனோட வயசு. குமரனோட வயசு 3. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், சிவகுமார் இஸ் 7 times as old as his daughters பிரீத்தி. டாட்டர் பிரீத்தியோட 7 வயசு, 7 மடங்கு வயசு சிவகுமாருக்கு. ஆஃப்டர் 5 years he will be 4 times as old as his daughter. What are their present ages? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரோட ஏஜும் கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள், சிவகுமாரின் வயது அவரது மகள் பிரீத்தியின் வயதை போல் 7 மடங்காகும். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு இருக்கும். அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சிவகுமார் வயதை நம்ம என்ன பண்ணிடலாம், அப்பா பொண்ணு இல்லையா, இப்போ மகளோட வயது அப்பாவோட வயது அப்படி எடுத்துக்கலாம். மகளோட வயதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா 7 times தானே அவங்க அப்பாவோட 7 மடங்கு, அப்போ 7x. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது மகளின் வயதை போல் 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 ஆண்டுகளுக்கு பின்னர் x + 5, 5 ஆண்டுகளுக்கு பின்னர். ஓகேவா, 4 மடங்கு, அப்போ 4, 4 × x + 5 ஈக்குவல் டு 7x + 5. 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பேரோட ஏஜ் தான் நம்மளுக்கு, அதனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பக்கமே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 4x + 5 4s are 20 ஈக்குவல் டு 7x + 5. இப்போ பாருங்கள், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்தோன்னா 4x ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிரும், 7x - 4xன்னு ஆயிரும். அப்போ 3xன்னு வந்துடும். 3x ஈக்குவல் டு 20 இருக்குது, 5 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா 20 - 5 15. அப்போ x ஈக்குவல் டு 5 3s are 15. x ஈக்குவல் டு 5, x ஈக்குவல் டு 5. அப்போ x ஈக்குவல் டு 5ன்னு கிடச்சிருக்கா. இப்போ பொண்ணோட ஏஜ் x 5ன்னு கிடச்சிருச்சு. அப்போ அப்பாவோட ஏஜோட 7 5s are 35. ஓகேவா, செவன் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 7 × 5 35. 7 5s are 35. இப்போ 5, 35 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிடுங்க. ஓகேவா, புரிஞ்சதா உங்களுக்கு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A mother is 5 times as old as her daughter. After 2 years, the mother will be 4 times as old as her daughter. What is the present age of motherன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தமிழில் பாருங்கள், ஒரு தாய் தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாயாரின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் தாயாரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் மகள் அம்மா இல்லையா, அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ஏஜ் நம்மளுக்கு தெரியாது, எக்ஸு. தாயார் தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு, அப்போ 5x. ஓகேவா, இந்த மாதிரி வயதில் பெரியவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ x + 2 வருமா. அப்போ x + 2, இங்கே 5x + 2. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மகளின் வயதை போல் 4 மடங்கு, அப்போ × 4, 4 மடங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணுவோமா. 4x + 4 2s are 8, இங்கே 5x
ப்ளஸ் 2. இப்போ பாருங்கள் 5x 4x ஈக்குவல் டு அங்கிட்டு போச்சுன்னா 5xல் 4x போக ஒரு x தான் கிடைக்கும். இப்போ 8 இருக்குது, 2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது 8 - 2 6. அப்போ x ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சிருச்சு. இப்போ மகளோட வயசு 6 கிடச்சிருச்சு. 5 டைம்ஸ் அம்மாவோட வயசு 5 30. அப்போ அம்மாவோட வயசு என்னது 5 டைம்ஸ் இல்லையா 5x. அப்போ 5 30. அம்மாவோட வயசு 30. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, ஆப்ஷன் டி டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். புரிஞ்சதா உங்களுக்கு? தேங்க்யூ செல்லமே. பை பாய். See you in next video.